இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய நாடான இந்தியா பெரியதா அல்லது இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் பெரியதா என்ற கேள்வி உங்கள் முன்னால் வைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக தான் என்று நினைப்பவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான பதிவு தான் இது. முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன் அவங்களுக்கு. உலகிலேயே அதிகமான அளவு உலக வங்கியிடமிருந்து கடன் வாங்கக்கூடிய நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அதாவது முதலிடத்தில் இருக்கிறது. இந்தோனேஷியா அந்த மாதிரியான நாடுகளெல்லாம் பின்னாடி. அப்போது ஒவ்வொரு பிறக்கக்கூடிய இந்திய குடிமகனுடைய தலையில் மோடியும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து எவ்வளவு பெரிய கடன் சுமையை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இது ஒன்று. ரெண்டாவதாக உங்களுக்கு தெரியும், உலகிலேயே மிகப்பெரிய அளவில் பட்டினியோடு உறங்கப் போகக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 102வது இடத்தை பிடித்திருக்கிறது. நீங்கள் உடனே இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். அது இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறார்கள் அல்லவா, 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இதனால் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கியை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, நமக்கு ஒப்பான மக்கள் தொகை கொண்ட சைனா அப்படி அல்ல, இல்லையா? இப்போது அடுத்ததாக மிக முக்கியமான மற்றொரு விஷயம் கடந்த சில தினங்களாக ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் $1 மதிப்பு 50 ரூபாயாக மாற்றுவேன். அமெரிக்கன் எம்பசியில் தூதரகங்களில் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு வருவதற்காக படையெடுப்பார்கள் என்று வடை சுட்ட மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 11 வருடங்கள் ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது $1க்கு 90 ரூபாய் என்பதாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நான்காவதாக நான் சொல்வது, உலகத்தினுடைய அந்தந்த நாட்டினுடைய ரூபாயினுடைய வீழ்ச்சியில் ஆப்கானிஸ்தானத்தை விட மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போ நான் ஒரு செய்தியை முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்முடைய நாடு பெரியதா அல்லது ஆர்எஸ்எஸ் பாஜக பெரியதா என்றால் ஆர்எஸ்எஸ் பாஜக தான் பெரியது என்று நினைப்பவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இப்போ நீங்கள் கேட்கலாம், இதனால் எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேர் கேட்டு போகலாம், இல்லையா? அதெல்லாம் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, உண்மையான தரவுகளை முன்வைத்து பார்க்கும் பட்சத்தில் இந்தியா மிகப்பெரிய ஆபத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவை மீட்டெடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய சிக்கலை நோக்கி இந்தியாவை ஆர்எஸ்எஸ் பாஜக கொண்டு சென்றிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு உலகிலேயே அதிகமான உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கிய நாடாக, இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பீகாரில் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு 5 வருடமாக எதையும் செய்யலை. இப்போ பதட்டத்தில் இருந்த மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறது என்ன பண்ணலாம், எஸ்ஐஆர் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்தாலும் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் வேணும் இல்லையா? சரி, பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 10,000 ரூபாய். இதுக்கு பணம் எங்கேருந்து போகிறது? அதானே இந்தியாவை கொள்ளையடித்து கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு, ஆனால் அது பத்தாது. ஏன்னா இருக்கிற எம்எல்ஏக்களை, காங்கிரஸ் வந்து எம்எல்ஏக்களை, மற்ற கட்சிகளை இல்லாமல் செய்கிறதுக்கு எல்லாமே பார்த்தோம். ஊடகங்களுக்கு காசு கொடுக்கணும், ஏன்னா மொடி தூதி பாடுறதுக்கு, இல்லையா? இதுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எதாவது பண்ணி ஆகணுமே. அப்போது மகளிருக்கு அங்கே வந்து 10,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள். இதுக்கான பணத்திற்காக என்னென்னா உலக வங்கியிடமிருந்து அந்த பணத்தை எடுத்திருக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் என்ன ஆக போகுது? நம்முடைய தலையில் வரியாக விழப்போகிறது. நாம் சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பாரில், நாம் சாப்பிடக்கூடிய ஒரு சாதத்தில், நாம் சாப்பிட்ற ஒரு பரோட்டாவில், நாம் சாப்பிட்ற உணவுப் பொருட்களை, நாம் பயணம் செய்யக்கூடிய பேருந்தில், நாம் உடுத்தக்கூடிய உடையில், நாம் அணியக்கூடிய காலணியில், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வரிகளை விதித்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் மோடியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும். இதுதான் உண்மை. நீங்கள் பாருங்க, உலக பட்டினியில், உலகத்தில் அதிகமான பட்டினியோடு உறங்கச் செல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் 102வது இடத்தில் இந்தியாவை கொண்டு சேர்த்த பெருமை மோடிக்கு உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தோப்பியா, கானா மாதிரியான நாடுகள் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதில் தான் நீங்கள் பார்க்கணும், மோடியும் அமித்ஷாவும் பார்லிமெண்ட்லேயும் போகிற இடத்துலையும் பூரா 3வது இடத்திற்கு வந்துட்டோம், ஜப்பானை பின்தள்ளிட்டோம்,
இன்னும் 2047 உலகின் வல்லரசு ஆயிடுவோம். இவனுங்க ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் 2025 உலகின் வல்லரசாக இந்தியா மாறும்னு சொல்லிட்டு தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். இந்தியாவுடைய நிலைமை என்ன? பட்டினி குறியீடாகட்டும் எல்லாத்துலேயுமே. இப்போ குழந்தைகளுடைய மரண விகிதம் குஜராத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிங்க. இப்போ 100 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா எத்தனை பிள்ளைகள் ஆரோக்கியமாக பிறக்கிறார்கள்? அதில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறது குஜராத். பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது. 48,000க்கும் அதிகமான பிள்ளைகளை காணவில்லை. இதெல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலுமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸாலும் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் என்ன, இன்னொரு பக்கம் கோயில்களை வைத்து நேற்றை கூட நான் பெட்ரோல் போடுறதுக்காக போகிறேன். சென்னையில் ஒரு பெட்ரோல் பங்கில் காசி தமிழ் சங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மோடி சிரிக்கிற மாதிரி ஒரு விளம்பரம். இதெல்லாம் யார் காசு? மோடி டீ விற்ற காசா? அமித்ஷாவுடைய மகன் கிரிக்கெட் விளையாடிய காசா? இல்லை ஜேபி நட்டாவினுடைய மகன் களை உரைத்த காசா? இல்லை நிர்மலா சீதாராமனுடைய சொந்தக்காரங்க யாராவது ஊறுகாய் போட்ட காசா? இல்லையே, எல்லாமே நம்ம பணம் தானே. காசி தமிழ் சங்கம் எதற்காக நடத்தப்படுகிறது என்பது தெரியும் இல்லையா? தமிழையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்து விட்டு தமிழ்நாட்டினுடைய வாக்குகளை திருடுவதற்காக காசி தமிழ் சங்கம் என்கிற ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழர்களுக்கு தெரியாதா? இப்போ எல்லாத்திலையுமே மோசடி, எல்லாத்திலையுமே பொய், எல்லாத்திலையுமே பித்தலாட்டம். இதுதான் மோடி ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய சாதனை, கடந்த 10 வருடங்களாக சாதனை. நீங்கள் இந்த ஒரு டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வீழ்ச்சிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. 90 ரூபாய் எட்டி இருப்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது இன்னைக்கு நம்ம எந்த பொருளை எங்கே இருந்து எந்த நாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி செய்தாலும் அவற்றுக்கு நம்ம அவங்களுடைய ரூபாயை விட கூடுதலான பணம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இயல்பாகவே எல்லாத்தினுடைய விலையுமே எகிறோம். எல்லாமே சிக்கல் தான். இந்த இன்னைக்கு கூட திருப்பூரில் இந்த பின்னலாடை தொழில் எவ்வளோ பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பத்திரிகைகளே வந்திருக்கு, சாதாரண பத்திரிகைகளே வந்திருக்கு. ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் பளபளப்பான ஒரு 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 மக்களை ஏமாற்றக்கூடிய கவர்ச்சிகரமான ஆட்சியை முன்வைத்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் ஆர்எஸ்எஸும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.